வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம். நீங்களும் எங்களை விடவும் மகிழ்ச்சியாக இருக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நீங்கள் என்ன ஒரு நல்லது நினச்சாலும் அதோட துணை இருக்கும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? போலாமே. நீங்கள் என்ன பேச போகிறோம்? இன்னைக்கு அதான் நேற்று வந்து நாலாம் வகுப்பு வரைக்கும் சொல்லியாச்சு இல்லை. இப்போ வந்து 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பெல்லாம் எங்கே படித்தோம், ஓகே. அப்புறம் 8, 9, 10 எங்கே படித்தோம், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். 6, 7, 8ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு. உங்கள் மேரேஜை பற்றி சொல்லுங்கன்றாங்க. ஃபீட்பேக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது இது அப்படியே வரும்போது ஒரு இடத்துல வந்து அப்படியே மேரேஜ் அப்படியே கண்டினியூ ஆகி மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப பெரிய அளவுலலாம் பண்ணலை, சரிங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும் இருக்கு நம்ம வந்து அதை வந்து தெளிவாக அதை வந்து நம்ம காட்டும்போது அது எங்களோட சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுறேன் நான் அதில். ஓகே ஓகே. அதில் பாருங்கள், ஜாலியாக இருக்கும், நல்ல ஒரு இதுவாக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக. அதாவது திருமணன்றது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒன்று தான், சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி வளரும் போதும் திருமணத்துக்கு அப்புறமும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், வளரும் போது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம், எப்படியெல்லாம் இருக்கும், இது வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும், சரிங்களா? மேரேஜ்னா லவ் மேரேஜோ அரேஞ்சு மேரேஜோ அந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்து சந்தோஷமாக மனசு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த திருமணமும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது. அப்பாவோட இப்போ நம்ம என்ன அந்த ஸ்கூலில் 4ஆவதுக்கு மேலே 5ஆவது 6ஆவது இதெல்லாம் எந்த ஸ்கூலில் படித்தாங்க? 5, 6, 7 அதே போல் தான் தமிழ் கான்வென்ட் தான். தூய தெரேசா தமிழ் வழி, அதான் தமிழ் வழி பள்ளி, தூய தெரேசா தமிழ் வழி பள்ளி. அங்கேயும் வந்து நல்லா எங்களுக்கு வந்து ஜாலியாக தான் போச்சு. அங்கே ஸ்கூல் வந்து இதை ஒட்டியே இருக்கும், பெருசாக இருக்காது, இதோட சேர்ந்தது. இதுக்கு பக்கத்தில் நடுவில் ஒரு ரோடு. அதுக்கப்புறம் நம்ம கூட ஒரு முறை இதுக்கு போனோம்ல, ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, காலேஜ் இருக்கிறது வந்து காலேஜை இப்போ மாற்றிருக்காங்க இல்லையா, அது வந்து எங்களோட 5, 6, 7. அதை முடிச்சுட்டு வந்து 8, 9, 10 என்னன்னா இதில் போனோம், ஆண்டர்சன் பெட்டு. அது எங்கே இருக்கு? ஆண்டர்சன் பெட்டுன்றது பிஷாப்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆண்டர்சன் பெட்டுன்றது இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட், நம்ம கேஜிஎஃப் இதில் இருந்து அதுக்கு வந்து எப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு பஸ்ல தான் போயிட்டு வருவீங்க? பஸ் எல்லாம் கிடையாது, ஆட்டோ, 50 பைசா ஆட்டோ. ஒரு ஆட்டோவில் 8 பேர் 10 பேர் ஏற்றுவாங்க. இங்கேருந்து போய் அங்கே ஆண்டர்சன் பெட் பஸ் ஸ்டாண்டு இறங்கி அங்கேருந்து நடந்து போகணும் ஒரு 100 மீட்டருக்கு. புரியுது. அது அப்படியே ஒரு மேடு மாதிரி போகும். அங்கேருந்து நேராக வந்து சென்ட் மேரிஸ் போனோம். அங்கே சென்ட் மேரிஸில் வந்து 8ஆவது 9ஆவது 10ஆவது அங்கே படித்தோம். அங்கே வந்து என்னென்னா அதுவும் வந்து ஜாலியாக இருக்கும். எனக்கு பிடிச்ச மாஸ்டர் அங்கே வந்து எனக்கு 10th தான் வந்தார், லாரன்ஸ் மாஸ்டர்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து என்சிசியும் பார்த்தாரு. அவர் வந்து என்சிசியும் பார்த்தாரு. அவர் வந்து அங்கே அவர் தான் பிரின்சிபலாக இருந்தார். இவர் வந்து அதுக்கப்புறம் நந்திசப்பா மாஸ்டர். எனக்கு அவர் வந்து நந்திசப்பா, அவர் பேர் நந்திசப்பா. ஆமாம், 7ஆவது நந்திசப்பா மாஸ்டர், 8ஆவது வந்து ஏசுபாத மாஸ்டர், 9ஆவது 8ஆவது 9ஆவது 10ஆவது. சரி, அது வந்து நீங்கள் கிறிஸ்டியன் ஸ்கூல் சொல்கிறீங்கல்ல, கரெக்டா? உங்களை மதம் சார்ந்து அங்கே ஏதாவது கட்டாயப்படுத்துவாங்களா? மதம் சார்ந்து கட்டாயம் இருக்காது. ஆனால் வெள்ளிக்கிழமை எல்லாரையும் கூட்டு போய் சர்ச்சில் உட்கார வைப்பாங்க மாஸ்டர். அது என்னன்னா எங்களுக்கு ஸ்கூலை விட்டு வெளியே போகிறோம்ல 2 மணி நேரம், ஈவினிங் கொண்டு போயிடுவாங்க. ஒரு மாதம் வந்து சூப்பராக நடக்கும், அழகாக எல்லாரையும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இதுலேயும் வந்து தமிழ் மதத்துக்கு நம்ம இதுலேயும் பூஜைலாம் போடுவோம், ஆயுத பூஜைலாம் போடுவோம். தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் வெடிப்போம். அங்கேயே இது ஸ்கூலில் வந்து தீபாவளி கொண்டாடுவோம், பொங்கல் கொண்டாடுவோம், எல்லாமே ஸ்கூலில் கொண்டாடுவோம். ஆனால் அங்கே வந்து என்னென்னா மதம் சார்ந்து இப்போல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எந்த மதம் சார்ந்தோ கிறிஸ்டியானிட்டியோ அந்த இதெல்லாம் வந்து அங்கே யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதெல்லாம் கிடையாது. நாங்கள் என்னென்னா எங்களெல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு நாளைக்கு அங்கே சர்ச்சில் உட்கார வைப்பாங்க. நாங்கள் விளையாடிட்டு கிடப்போம். அங்கே போயிட்டு தண்ணி இன்னி தெளிச்சிக்கிட்டு நாங்கள் பாட்டில் உட்காந்துருப்போம். அவங்க அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முழு கதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்துச்சு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவோம். இதே மாதிரிப்பா நம்ம செம்பரம்பாக்கம்ல கூட ஒரு கிறிஸ்டியன் ஒரு இதுதான். அவங்க வந்து ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா மகள் மருமகள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடு வாடகை எடுத்து அந்த அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுப்பாங்க. எத்தனை பேர் டியூஷன் எடுத்து சாயந்தரம் போகும்போது சாப்பாடும் போட்டு அனுப்புவாங்க. எல்லாருமே இல்லாதப்பட்ட நம்ம போய் ஜெய் பூஜா வருஷம்லாம் கூட அங்கே போயிருக்கிறாங்க, உங்களுக்கும் தெரியும். அவங்க அந்த இடத்துல கல்வி சார்ந்து அதையும் சொல்லி கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்து நைட்டுக்கு சாப்பாடும் போட்டு அனுப்புவாங்க. அங்கே பூஜா இப்போயும் சொல்லிகிட்ருக்கோம். அந்த டியூஷனில் ரசம்
அதை ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செய்வாங்க மம்மி. அது இப்போ வரைக்கும் கூட என்னால் மறக்க முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆமாம், அந்த இடத்துல வீடு எடுத்து மனோரமா அவங்க வீடு தான் அது. தெரியுமா அந்த வீட்டில்? அந்த பெரிய வீடு இல்லையா அது? எனக்கே கதை சொல்லிட்டு இருக்கியா? சொல்கிறேன்ப்பா. இல்லை, நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க கூட அவங்களோட மதத்தை கற்பிக்க மாட்டாங்க. அவங்களும் கிறிஸ்டியன் தான். டியூஷன் எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. எனக்கு அது ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் இதுன்னு கிடையாது. இப்போ நான் கேஜிஎஃப் எல்லாம் சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டுல சாப்பாடு போடுவாங்களாப்பா? நீங்க படிச்சீங்க இல்ல? சென்ட் மேரிஸ்ல சாப்பாடு எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி படிச்சதுல சாப்பாடு கொண்டுட்டு தான் போனோம். சாப்பாடுன்றது இங்க 1ஆவதுல இருந்து 7ஆவது வரைக்கும். அரசு பள்ளின்னு சொன்னீங்களா? அப்ப 1ஆவதுல இருந்து 7ஆவது வரைக்கும் தான் சாப்பாடு எல்லாம். ஆமா, இது அதுல 7ஆவதுல 1ஆவதுல இருந்து 4ஆவது வரைக்கும் சாப்பாடு. 5, 6, 7 வந்து நாங்க சோறு கட்டி எடுத்துட்டு போவோம். இட்லி ஏதாவது எடுத்துட்டு போவோம். அதில் பாதி நாள் வந்து ஏதாவது ஹோம்ஒர்க் எல்லாம் சாப்பிட விட மாட்டாங்க எங்கள் டீச்சர். சாப்பிடாம எழுது அப்படின்ட்டுருவாங்க. பட்னியாக இருந்து தான் அதை வந்து எழுதுவோம். அதை எழுதி முடிச்சா தான் விடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நாள் பட்னியாக இருப்போம். ஆனாலும் அந்த இட்லி எல்லாம் வந்து கடைசி டேபிளில் போய் உட்காந்து முடியறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவோம். அதெல்லாம் இதுவாகாது. ஆனால் என்னென்னா அந்த 3 வருஷத்துக்கு இந்த 1லேருந்து 4 வரைக்கும் தான் அந்த இதுவே சாப்பாடெல்லாம். இந்த சாப்பாடு, சத்து மாவு உருண்டை, பால், இதெல்லாம் அதெல்லாம் அருமையாக இருக்கும். பாலெல்லாம் சூப்பராக இருக்குமா. அது திக்கா அருமையாக காய்ச்சி ஊற்றுவாங்க, சுட சுட. இன்னும் சர்க்கரை போட மாட்டாங்க அதில். அப்படியே இருக்கும், வெறும் பால். ஆமாம், காய்ச்சி கொடுத்துருவாங்க. அதை வந்து அப்படியே நாங்கள் குடிக்கிறது இல்லாமல் அதான் சொன்னல, நாயெல்லாம் வளர்ப்போம் வீட்டு பக்கத்தில். அதில் வந்து என்னென்னா ஒரு மாஸ்டர், ராபர்ட் மாஸ்டர்னு ஒருத்தர் வந்தார், இப்பயும் இருக்கார். அவரெல்லாம் பாடம் எடுக்கிறது பார்த்தேன்னு வச்சுக்கோயே, அவர் பாடம்லாம் நம்ம எடுத்து அவர் பாடம் எடுக்கும்போது நம்ம உட்காந்துட்டோம்னா மண்டைக்குள்ளார அப்படியே ஏறிடும். இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எழுத வேண்டியதே இருக்காது. ரொம்ப ஜாலியாக எடுப்பார். ஒரு காக்ரோச் வரைகிறாருன்னா அப்படியே வரைவார். முதல்ல காக்ரோச் வரைஞ்சிட்டு இதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு அதை அப்படியே தொடச்சிட்டு உள்ளார இருக்கிறத அப்படியே அழகாக வரைவார். வரைஞ்சி இதை இப்படி ஹார்ட் இருக்கும், இப்படி இது இருக்கும், கால், இது எல்லாமே போட்டு அதுலேயே சொல்லி கொடுப்பாரு. செம்ம ஜாலியாக இருக்கும். அவரது என்னென்னா, அவர் சோஷியல்னா பிடிக்காது இல்லையா நிறைய பேருக்கு. சோஷியலு, சயின்ஸு இதுக்கெல்லாம் அவர் வரும்போது பார்த்தாக்கா ராபர்ட் சாருக்கு பீரியடுனாக்கா எல்லாருமே விரும்புவாங்க. சோஷியல் ஸ்டடீஸும் சூப்பராக எடுப்பார், சயின்ஸும் சூப்பராக எடுப்பார். சயின்ஸில் பயாலஜி எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவரெல்லாம் யாரும் இதுவே எடுக்க மாட்டாங்க. இதில் வந்து ஃபிசிக்ஸு மட்டும் வேற ஒரு முறை ஒரு பையன் வந்து தம் அடிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாரு. எத்தனாவதுல? அப்போ 7ஆவது படிக்கும்போது, 8ஆவது படிக்கும்போது அப்பயே மிஞ்சி போயிருக்குது. ஆனால் அவர் வந்து அடிச்சா இருப்பார் அடி. இப்பெல்லாம் இருந்தாக்கா அவரை வந்து ஆளை வச்சு அடிச்சு போட்டுருவாங்க. இல்லை நீங்க தம் அடிச்சிருக்கீங்களா? சிச்சி, அதுக்கே வந்து அந்த ஒரு பையன் அதை பார்த்துட்டு அவர் இப்போ வரைக்கும் எங்கள் மனசில் இருக்கு. அவனே தம் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி எட்டி மெரிக்கிறாரு. செம்ம அடி கத்துறான் கிளாஸில். மறுநாள் அவங்க வீட்டிலேருந்து வந்து அவங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அனுப்பிச்சி விட்டாரு கிளாஸை விட்டு. நீ உங்கள் அப்பா அம்மாவோட தான் வரணும்ட்டு. மறுநாள் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க வந்து இவ்வளோ அடி வாங்கினானே எல்லாம் போய் வீட்டில் சொல்லியும் அவங்க வந்து சாத்துறாங்க. அவர் எதிரில் மறுபடி போட்டு சாத்துறாங்க. சார் அவங்க சொல்கிறாங்க, சார் கண்ணை விட்டுருங்க, மூஞ்சை விட்டுருங்க, கையை காலை கூட உடச்சிருங்க, பரவாயில்ல நாங்கள் கட்டு போட்டுக்கிறோம். அந்த சிகரெட் பிடிக்கிற விரலை உடைக்க வேண்டியது தானே சார் நேற்று அப்படின்னு கேட்குறாங்க. இப்பெல்லாம் இருந்தாக்கா அவ்வளோதான். எவ்வளோ சின்ன வயசு. ஆமாம், 8ஆவது. யாரை பார்த்து திமிரு யாரோ ஒன்று இது பார்த்து கற்றுக்கிட்டு செம்ம அடி வாங்குச்சு. அது என்னன்னாக்கா எங்களுக்கு 3 வருஷத்துக்கு அதுதான் எங்களுக்கு இது. யாருமே இது கிடையாது. எங்கள் தமிழ் ஐயா அவர் வந்து தமிழெல்லாம் அவ்வளோ அருமையாக உச்சரிப்பார். பாடம்லாம் வந்து புக்கே தொட மாட்டார். அந்த பாடத்தோட டாபிக்கு சொல்லிடுவார். அந்த பாடத்தை அப்படியே நம்ம கதை சொல்கிற மாதிரி சொல்லுவார். அதனால தான் தமிழில் 95-100க்கு. ஏன்னா அது என்னன்னா அவ்வளோ தெளிவாக நம்மளோட தாய்மொழி, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இது. ஆமாம். ரெண்டாவது அவர் எடுக்கிற விதமும் அந்த மாதிரி இருக்கும். இல்லை, இந்த படிப்பு விஷயத்தில் கூட சொல்கிறேன், நமக்கு புரிஞ்ச தாய்மொழியில் எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறது சுலபம். அதை வந்து நம்ம ஆங்கில நடைமுறையில் ஆங்கில வழியில் நம்ம படிக்கும் போது தான் நமக்கு அது புரியாமல் போகிறது. நம்ம பிள்ளைங்க மார்க்கு கம்மி. பாடம்னு கிடையாது உலகத்தில், ஒரே ஒரு இதுதான் நியதி. அது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தாய்மொழியில் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு மறக்காதுப்பா. ஆனால் அது வந்து ஓரளவுக்கு பள்ளி படிப்பு வரைக்கும் வேணால் சாத்தியமாகலாம். ஆனால் அதுக்கப்புறம்
காலேஜுன்னு போயிட்டா எல்லாமே ஆங்கிலம் தான். அப்போ அந்த குழந்தைங்க அங்கே போய் தடுமாறி போயிடும். இல்லை, நாங்களே வந்து 8வது 9வது 10வது போன பிறகு ஆங்கிலம் அங்கே தடுமாறணும். ஆனால் என்னென்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ வந்து தமிழையே படிச்சிருந்தோன்னு வச்சுக்கோயேன், நல்லாவே போயிருப்போம். ஏன்னா தமிழில் வந்து எல்லாத்துலேயும் 95, அதுக்கு முன்னாடி எந்த 1வது இதுலேயே பாரு எல்லாத்துலேயும் A B அப்படி தான் வாங்கியிருப்பேன். எல்லாமே சூப்பராக இருக்கும் எனக்கு. ஆனால் வந்து என்னென்னா இங்கிலீஷ் போன பிறகு தான் எல்லாருமே தடுமாறிட்டோம். அந்த இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா தெரியாது, அதில் சொல்கிறத மட்டும்தான் கேட்டு வச்சு அதையே அப்படியே மக்கடிச்சு எழுதுது, எப்படியாவது பாஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு இதுனா, ஃபைனல் எக்ஸாமு 10th ஃபைனல் எக்ஸாமு, நான் எக்ஸாம் எழுதிட்டு மேக்ஸ் எக்ஸாமு எழுதிட்டு வீட்டுக்கு வரேன். எங்கள் மாமா வந்து இறந்து போயிட்டார். அவர் என்னென்னா அம்மாவோட தம்பி, அவர் வந்து சூசைட் பண்ணிட்டார். அவர் வந்து என்னென்னா தண்ணி அடிக்கிறவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஆள். தண்ணி அடிக்கிறவர்னா நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற குடிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நைட்டு குடிப்பார், எங்கன்னா ஊந்துருப்பார், அந்த அளவுக்கெல்லாம் இருக்கும். தப்பு தான். ஆனால் என்ன சொல்ல வரேன்னு பார்த்துக்க, எங்கே எப்படி இருந்தாலும் சரி, அவர் பாட்டில் என்னென்னா காலையில் பசங்க அந்த ஐயர் வந்து ஒரு தேட்டரு கேட்டாக்கிஸ்னு ஒரு தேட்டரு, அந்த தேட்டரில் வயசு பசங்க அவங்கள காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு இவரை வச்சுருப்பாங்க. இவர் இல்லைன்னா பசங்களை லீவ் போட வைப்பார். அவர் ஐயர் அவர் வேறு யாரையும் நம்பி அனுப்ப மாட்டார். அவ்வளோ இது என்னென்னா இவர் தான் போய் கூப்பிட்டு போய் விடுவார், இவர் தான் கூட்டிகிட்டு வருவார். இதில் அவர் சாகும்போது கூட ஒரு விஷயத்த சொல்கிற கேட்டுக்குங்க. இவர் என்னென்னா எப்பயாவது நாங்கள் அந்த பக்கம் படத்துக்கு போகிற வழியில் அங்கே தான் வந்து சாராயெல்லாம் விற்பாங்க, அங்கே இருப்பார். திடீர்னு எங்களை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோ, நேராக அவரே வருவார். வந்து அக்கா ஒன்றும் இல்லைக்கா, ஐயர் சீட்டு போட்டிருக்காரு, ஏலம் இப்போ அது எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டு வர சொன்னாருன்னு. எங்கே சாராயக்கார் வீட்டில் ஐயர் சீட்டு போட்டு வச்சுருக்காருன்ட்டு சொல்லுவார். குடிச்சிட்டா கூட போய் மொச்சக்காய் வாங்கிட்டாருன்னா அதுக்கு வேண்டிய காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி எல்லாத்தையும் வாங்கி, அங்கெல்லாம் பூ கூட வரும், அதில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. சமைச்சு கொடுக்கும்போது அங்கே போய் வீட்டில் பத்துன்னு இருப்பார். சமைச்சு கொடுத்தோம் வந்து அந்த சோத்தை வந்து அதுலேருந்து எடுத்து கண்ணில் ஊற்றிட்டு தான் சாப்பிடுவார். எவ்வளோ போதையாக இருந்தாலும் சரி கண்ணில் ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு அதை கழுவி வச்சுட்டு நேராக போயிடுவார். ஆனால் அது ஒரு நல்ல பழக்கம்ப்பா. லேட்டாக வந்தாக்கா நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவார் அவர். அதே போல் ஒரு வித்தியாசமான மனுஷன் என்ன பண்ணுவார்னாக்கா, எறும்புக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கெல்லாம் அந்த எறும்புக்கு இதுக்கெல்லாம் அந்த இது வருது, எண்ணெய் வருது, ஒரு வடையை வாங்கி அதில் வந்து 4 தீக்குச்சை குத்திட்டு அப்படியே இப்படி ஸ்டூல் மாதிரி நிற்க வச்சுருப்பார். இது எறும்பெல்லாம் அது மேலே ஏறி சாப்பிட்டு போவோம். கீழே வச்சாக்கா என்ன அப்படின்னாக்கா நடுவில் போய் மாட்டிக்குமா, குச்செல்லாம் வச்சு அதுக்கு ஸ்டாண்டு சீராக சாப்பிட்டு போகிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் வச்சுருப்பாரு. அப்படியேப்பட்ட ஆள் இறக்கும்போது என்னென்னா அவருக்கு வந்து பொம்பளை குழந்தைன்னா பிடிக்காது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அண்ணியை வந்து அவர் சொல்கிற பேச்சை கேட்காது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க பொண்ணு தான் வந்து எங்கள் பெரிய அண்ணி எங்கள் பெரிய 2வது அண்ணன் கட்டினது, அதுவும் அவர் பேச்சை கேட்காதுன்றதுனால அவருக்கு வந்து ஒரு இதுவாயிடுச்சு. அப்போ அவருக்கு 2வது திருமணம் நடக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு, அங்கே குடிக்கிற இடத்துல அங்கே பேசின்னு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பந்தயம் கட்டியிருக்காரு. சும்மா வந்து என்ன மச்சா அப்படின்னு ஏதோ பேசின்னு இருக்கும்போது மாசமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும், இதுவும் பொண்ணை பொண்ணா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, பொண்ணு பிறந்தா கழுத்தாத்தன் செத்துருவோண்டா அப்படின்னு நிற்கிறாரு. அவங்க வந்து ஏதோ விளையாட்டாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இவருக்கு பொண்ணு பிறந்துச்சு. பிறக்கும்போது எக்ஸாம் நடந்துருக்கு பசங்களுக்கு, அந்த காலேஜ் பசங்களுக்கு. ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்க வரத்துக்கு 7 நாள் ஆகுது. இந்த 7 நாள் இந்த எக்ஸாமுக்காக ஸ்கூலுக்கு போய் வந்துன்னுக்கிறாரு, பசங்களை கூப்பிட்டு போய் வந்துன்னுக்கிறாரு. 7வது நாள் ஆமாம் தெரிஞ்சிச்சு. கடைசி நாள் எக்ஸாமுக்கு காலையில் கூப்பிட்டு போய் எக்ஸாமுக்கு விட்டுட்டு மறுபடியும் அவங்கள 3 மணிக்கு போயிட்டு கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஒரு பிளேடு வாங்கிட்டு வந்து நிஜமாக கழுத்தாத்து செத்து போயிட்டார். இதில் என்னென்னா எங்கள் அண்ணி இருக்குல்ல, அது எழுப்பி மட்டும் விட்டுரும் அவரை. 5 மணிக்கு மறுபடியும் போகணும். இது கேட்டாச்சு போனாக்கா அவர் ஐயர் எங்கன்னா போகுதுன்னா போவார், இல்லைன்னா அவர் வந்து காரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டு வந்துடணும். போய் எழுப்பலான்னு பார்த்தாக்கா உள்ள ரத்தம் இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு கண்ணாடி ஜன்னல் உடஞ்சிருக்கு, அது வழியாக பார்த்துட்டு எங்கள் அண்ணி கத்துது, அவர் எங்கேயோ அடிபட்டு அப்பயே தண்ணி போட்டார் போல இருக்குது, அடிபட்டு பத்துன்னு இருக்காருன்னு சொல்லி கத்தவே எதிரில் சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருக்கவனுங்க எல்லாம் ஓடி வந்து அவனுக்கு எதிரில் சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருக்காங்க. நல்ல வேலை எல்லாம் கதவை உடச்சி உள்ளே போயிருக்காங்க. போனால் இந்த மாதிரி ஆகிட்டுக்கிறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து வரேன். நான் வரும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, உங்கள் மாமா வந்து தூக்கு போட்டுக்கிட்டாரு அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது இந்த விஷயம்.
நான் வந்துட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரேன். வந்ததும் இந்த மாதிரி ஆயிடுச்சானாலும் அதுக்கு மறுநாளும் நான் எக்ஸாமுக்கே போகல. அது பப்ளிக் எக்ஸாம், மாமா இறந்துட்டாரு, அதனால் போகல 2 நாள். ஆனால் இவரோட இன்ஃப்ளூயன்ஸு, இவர் என்னன்னா 2 எம்எல்ஏ கிட்டையும் வேலை செஞ்சுருக்காரு. சிஎம் ஆறுமுகன்னு சொன்னேன் இல்லையா, அவர்கிட்டையும் வேலை செஞ்சுருக்காரு டிரைவராக. பக்தவச்சலங்கிறவர்கிட்டையும் டிரைவராக வேலை செஞ்சுருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவர் தானதும் 2 பேருமே ஃபோன் அடிக்கிறாங்க. எனக்கு ஃபோன் அடித்து என்னையை வந்து ஹெச்எம் ரூமில் உட்கார வச்சு, ஏன்னா அந்த பண்டலெல்லாம் அதுக்கப்புறம் தான் கட்டி போகிறது, என்னையை வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஹெச்எம் ரூம்லேயே உட்கார வச்சு பிரின்ஸிபால் ரூமில் அங்கேயே எழுத வச்சு அதை அதில் சேர்த்து அனுப்பிச்சாங்க. அந்த 2 நாள் லீவுக்கு 2 நாள் எக்ஸாமை நான் எழுதியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமு. 10th. ஆமாம். அது வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸு ஒரு 2 பேர்கிட்டையும் வேலை செஞ்சுக்கிறதுனால ராமுவோட மச்சான் ராமு தான் இது போல் ஆகிட்டார் அப்படின்னதும் ஒத்துக்கிட்டு அதை வச்சாங்க. அதில் வந்து பாஸ் ஆகியாச்சு, எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எனக்கு காலேஜில் சேர்க்கலை. 10th முடிச்சிட்டிங்க? 10th முடிச்சாச்சு, காலேஜ் சேர்க்கலை. ஏன் காலேஜ் சேர்க்கலைன்னா அப்போ வந்து மிலிட்ரிக்கு போகணுன்ற ஒரு ஆசையில் உங்களுக்கு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஜிம்முக்கு போவேன், கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கோபமான ஆள். அப்போ என்னென்னா இந்த கோல்டு மைன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோல்டு மைன்ஸ் வந்து அந்த கோல்டு எடுத்துகிட்டு நிறைய அங்கங்கே அந்த மண்ணை ஊற்றி வச்சாங்கல்ல, அந்த இடம் அப்படியே குகை மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் இந்த கலவர பூமின்னு சொன்னேன்ல, எப்போ பாரு யாருன்னா சண்டை வந்துச்சுன்னா இந்த காலேஜ் பசங்க எல்லாரையுமே அடித்து எடுத்துகிட்டு போய் அது உள்ளார போட்டுருவாங்க. ஒரு 10 நாள் 5 நாள் கழித்து அந்த பக்கம் கழுகு சுத்தம். அது சுத்தத்தை பார்த்துட்டாங்கனாக்கா யாருன்னா போலீஸு டவுட் வந்து உள்ளே போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணால் ஏதாவது இருக்கும், தூக்கிட்டு வருவாங்க. அது யாருன்னு கூட தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா என்னைய காலேஜுக்கு அனுப்பலை. நீ இங்கேருந்து போய் அங்கே எவனையாவது முறைக்க போய் தேவையில்லாமல் வேணா வந்து அடிச்சு போட்டுருவான்னு சொல்லி எங்கள் அம்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னை வந்து காலேஜுக்கு அனுப்பாமல் நிப்பாட்டி என்னை ஐடிஐக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ தான் போய் ஐடிஐ படித்தேன் நான். ஐடிஐல என்ன படிச்சீங்க? எந்த ஃபோர்ஜிங் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட்டு. அது எத்தனை 2 வருஷமா? 2 வருஷம் ஃபோர்ஜிங் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் 2 வருஷம். ஆனால் என்னென்னா அது எனக்கு எங்கேயுமே யூஸ் ஆகலை. இப்போ நீங்கள் படித்ததுக்கும் அதுக்கும் எந்த இப்போ செய்கிற படித்ததுக்கும் நான் வேலை செய்யறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் என்னென்னா கடவுள் எனக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய வரம் கொடுத்துருக்காரு. அதனால் எல்லா விஷயமும் நான் கேட்டு கற்றுப்பீங்க. எனக்கு தெரியாதுன்னா யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்பேன். சிஸ்டம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ சிஸ்டம்லாம் அத்துப்படி, ஏன்னா எல்லாமே அவர் வேலையில் கற்றுக்கிட்டது தான். என் கம்பெனிக்குள்ளார நான் இருக்கும்போது நான் கொரியா போனப்போ கொரியாவில் எனக்கு அந்த சிஸ்டம் ஆன் ஆஃப் கூட தெரியாது. நான் வந்து எங்கள் சூப்பர்வைசரை கூப்பிடுவோம், ஏன்னா அந்த இது போடுறதுக்காக எங்களுக்கு டேட்டா எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து நாங்கள் வந்து எஸ்பிசி போடணும். அதுக்கு வந்து கூப்பிட்டு அவங்கள பண்ண சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் எம்டிக்கு நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்து எங்கள் எம்டி அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. போகும்போது காரில் கேட்பார், திருமலை இது என்னன்னு கேட்பார். அவர் வந்து தமிழில் அப்போ வந்து அவர் ஜாய் சுரேஷ் சந்திரசேகர்னு, எப்படியும் அவரை மறுபடியும் நம்ம எப்போயாவது ஒரு ஃபங்க்ஷனில் காட்டுவோம். அவர் வந்து என்னென்னா நான் பண்ணுற ப்ரெசன்டேஷனை அவர் அப்படியே இது பண்ணியிருக்காரு. எங்கள் ஜிஎம் வந்து நான் கம்பெனியை விட்டு அவர் ஜிஎம் போயிட்ட பிறகு அவர் என்னை ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்றாரு, திருமலை கொஞ்சம் வாயேன் அப்படின்னாரு. என்ன சார்னு போகிறேன். அவர் வந்து என்னென்னா பம்மலில் இருக்கார். போனால் சொல்கிறார், திருமலை எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணோம் அப்படின்றாரு. என்ன ப்ரெசன்டேஷன் சார்னாக்கா இது வந்து உங்கள் சப்ஜெக்டாக கிடையாது. அப்புறம் அவர் எனக்கு சொல்ல நான் வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாம் போட்டு நான் அந்த ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவர் பயங்கர சந்தோஷமாயிட்டு 2000 ரூபா பணம் வேறு கொடுத்தாரு. நான் வேணாம் சார் அப்படிங்கிறேன். நான் வந்து இன்னொரு முறை உன்னை கூப்பிடணுமா வேணாமா, நான் வந்து இதை இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் தான் பண்ண போகிறேன். அப்போ இந்த அப்ரிசியேஷன் எனக்கு தானே கிடைக்குது, அது என்னோடது கிடையாது, இல்லை நீ தானே செஞ்ச, இது வந்து நான் பிரியப்பட்டு கொடுக்குறது வாங்கிக்கன்னு சொல்லி 2000 ரூபா பணம் கொடுத்தாரு. அப்போ அவர் கற்றுக்கிட்டது பூஜா ஜெய்க்கெல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு உதவுச்சு. இப்போ வர்ஷாவுக்கு கூட ஒரு இது சொல்லி கொடுத்தாரு. கடைசியாக படிப்பு முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி அப்பா உட்காந்து சொல்லி கொடுத்தாரு எல்லாமே. இப்போ வந்து பயங்கர கிரெயின் பயங்கர கிரெயின். என்னென்னா நான் நிறைய கேட்டு கற்றுக்குவோம்மா. இது யார் கற்றுக் கொடுத்ததுன்னா எங்கள் கம்பெனியில் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு தம்பி இருந்தான். அவன் என்னென்னா நான் அப்படியே நீ செஞ்சுக்கிட்டே போனேன், உனக்கு எங்கே ப்ராப்ளமோ அங்கே நிப்பாட்டிட்டு என்னை கூப்பிட்டேன், நான் வந்து கற்றுத்தேன். எல்லாத்தையும் நான் கூட இருக்கணும்னு நினச்சினா நீ வந்து நான் செய்யறதையே பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்தே சொல்லி அனுப்பான், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. அவன் என்னையை விட பல மடங்கு கிரெயின். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா அங்கேருந்தே உட்காந்து சொல்லி அனுப்போம். அவங்ககிட்ட போய் கேட்டு வந்து கற்றுக்கிட்டு வேறு லெவலில் நம்ம வந்து இப்போ சிஸ்டம் கற்றுக்கிட்டோம். இந்த சிஸ்டம் கற்றுக்கிறதெல்லாம் வந்து சின்ன விஷயமே கிடையாது. அது எல்லாத்தையுமே கேட்டு கற்றுக்கிட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வந்து யாருன்னா ஏதாவது கேட்குறாங்கன்னா
நம்ம தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லணும். நாம் தெரியும்னு எத்தனை விஷயம் வந்து நம்ம பெருமைக்காக சொல்கிறோமோ அத்தனை விஷயம் நம்ம வாழ்நாளில் கற்றுக்க மாட்டோம். முடியாது. நம்ம தெரியாதுன்னு எத்தனை விஷயத்த சொல்கிறோமோ அத்தனை விஷயம் நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால் உண்மையிலேயே நமக்கு தெரியாத விஷயமா இது எனக்கு தெரியாது சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நான் என்னோடய வேலையிலையும் அப்படி தான். நான் வேலைக்கு போனப்போ அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு இதுவாச்சு. இதை வந்து அப்போ நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். என்னென்னா ஒரு மிஷினு, அது வந்து ப்ரெஸ்ஸு மிஷினு, அது ப்ரெஸ்ஸு ஓட்டின்னு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஆப்ரேட்டர் வரல. என்ன பண்ணுறாங்கன்னா எல்லார்கிட்டையும் வந்து டே ப்ரெஸ் ஓட்டியிருக்கியாடான்னு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் நான் ஓட்டினதில்லை சார் அப்படிங்கிறாங்க. எல்லார்ட்டையும் கேட்டுட்டு என்கிட்டையும் வந்து கேட்டார், டேய் ப்ரெஸ் ஓட்டியிருக்கியாடானாக்கா, சார் அது என்னன்னே தெரியாது சார், ஆனால் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் உடனே கற்றுப்பேன் சார் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை தான் நிஜமாவிடா கற்றுப்பியாடா அப்படின்னாரு. கற்று பண்ணதான் நேராக கூப்பிட்டு போய் இப்போ எனக்கு சொல்லி கொடுத்தா செய்கிறேன்றான்ப்பா, எனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னாரு. அப்புறம் அங்கே போனாக்கா அவர் கூப்பிட்டு வந்து ஒரு சூப்பர்வைசர் கிட்ட விட்டார். அவர் சூப்பர்வைசர் வார்த்தையை, டேய் மிஷினில் கை விட்டு கை போயிடுச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா அது மிஷின் என்னென்னா அடிச்சுன்னா பஞ்சு போயிடும். அப்படி ஆயிருக்கு அதில் சொல்கிறாரு, சார் அதெல்லாம் பயம் இல்லை சார், நான் பார்த்து பொறுமையாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் அவர் கற்றுக் கொடுத்து அந்த இதில் நான் கற்றுக்கிட்டு அந்த மிஷினில் ஃபஸ்ட்டு சஜஷன் கம்பெனிலேயே நான் தான் கொடுத்து அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அது கம்பெனி வரும்போது கம்பெனி சொல்கிறேன் சரியா. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் அப்படியே போச்சு. இதில் என்னென்னா நான் வந்து ஸ்கூல் லீவெல்லாம் வருது இல்லையா, ஸ்கூல் லீவில் எல்லா பசங்களும் விளையாடுறதுக்கு போயிடுவாங்க. விளையாட்டு, ஊருக்கு போகிறது எல்லாமே இருக்கும். ஆனால் என் லைஃப்பில் மட்டும் என்னென்னா நான் எப்பயுமே வேலைக்கு போவேன். சரவணன் ரெகுலராகவே வேலைக்கு போயிட்டான். சரவணன் சொல்லும்போது விஷயம் ஞாபகத்துக்கு கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒசூர்ல சரவணன் மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குது. நான் அது வாய்ஸே போட்டிருக்கேன் பாரு அவருக்கா, அது போட்டிருக்கேன். அது ரெண்டாவது என்னன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட், இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஒசூர் புது பஸ் ஸ்டாண்ட், அந்த பாலத்துக்கு கீழே இருக்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு சந்து, அது தெரு மாதிரி, அது பின்னாடி போய் அப்படியே ராயக்கோட்டை ரோட்டில் ஜாயின் ஆகும். இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே போனாலும் ஒரு ரோடு போய் ஜாயின் ஆகும், அது பக்கத்து தெருவும் அப்படியே வந்து ஜாயின் ஆகும். அந்த ரோடு வந்து அதில் கடைசி கடைக்கு முன்னாடி கடை சரவணன் மெக்கானிக் அப்படின்னு போட்டிருக்கும். அவன் சரவணன் ஸ்கூட்டர் கேரேஜ்னு போட்டிருக்கும். அதான் வந்து என் தம்பியோட கடை. நிறைய வண்டிங்க இருக்கும், நல்ல பெரிய கடை. நல்ல டூ வீலர் உங்களுக்கு நல்ல ரிப்பேர் பார்த்து தரணும், சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னா அங்கே கொண்டு போய் கொடுங்க. அவர்கிட்ட கொண்டு போங்க, சூப்பராக பண்ணி தருவான். அப்பா பேர் சொல்லுங்க, உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஒரு ஃப்ரீ பஞ்சர் வந்து நாங்கள் ஃப்ரீயாக போட்டு தான் சொல்கிறோம். இதில் என்னென்னா இந்த ஸ்கூல் லீவெல்லாம் வருது இல்லை, எல்லா பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா நான் வந்து ஒரு செட்டி கடைன்னு ஒன்று இருக்குது, அந்த கடைக்கு வேலைக்கு போயிடுவேன். அப்போவே எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா. நீங்கள் என்ன ஸ்கூல் லீவ் விட்டால் தான் வேலைக்கு போவீங்க? நான் ஸ்கூல் போகும்போதும் வேலைக்கு போயிட்டு போவேன். நீ என்னன்னா அப்போவே ஒரு நாளைக்கு 50 ரூபா தருவாங்க. பெரிய சம்பளம், பெரிய சம்பளம். அது என்னன்னா கடை வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். என்ன கடை? நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, செட்டி கடை. அது வந்து ஹோல்சேல் கடை, மளிகை கடை, ஹோல்சேல் கடை. கட்டிக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடையில் அப்போவே ஆர்டர் போடுறோம் பார்த்தீங்கன்னாக்கா 2000 ரூபா 2500 ரூபா அந்த மாதிரி போடுவாங்க மாதத்துக்கு. கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். அவர் வந்து என்னையை நம்பி பணத்தை கட்டுக்கட்டாக நான் அப்போவே வந்து 20,000 30,000 எடுத்துகிட்டு வீக்கோட்டா வந்து அங்கேருந்து சோப்பு வாங்கிட்டு போவேன். சோப்பு வந்து அங்கே ஷார்ட்டேஜ், அந்த டீலர்கிட்ட ஷார்ட்டேஜ், ஆனால் ஆந்திராவில் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுவேன்னா அங்கேருந்து காசு எடுத்துக்கிட்டு இந்த பாக்கெட்டில் வச்சேன்னா பஸ்ஸில் கண்ணாடி இந்த ஜன்னல் ஓரம் உட்காருவேன், இந்த பாக்கெட்டில் வச்சேன்னா இந்த ஜன்னல் ஓரம் உட்காருவேன். உட்காந்துட்டு கையை ஒரு சில நேரத்தில் 2 பாக்கெட்லேயும் வச்சுருப்பேன். இப்படியே தான் போவேன் வீக்கோட்டா வரைக்கும். ஏன்னா அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அவ்வளோ பணம்லாம் வந்து நம்ம பார்த்தது கூட கிடையாது. பீடிக்காக இருக்கிற கேஸ் எல்லாம் இப்பயே இருக்கு, ஒரு துண்டு பீடிக்காக. அப்போ என்ன பண்ணுவேனாக்கா போய் அங்கே இறங்கி அங்கே போயிட்டு அங்கே சோப்பெல்லாம் ஆர்டர் போட்டு வர பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கிட்ட பேசி அவங்ககிட்ட நிப்பாட்டி அதில் எல்லா பாக்ஸையும் ஏற்றி இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி அதை ட்ராலியில் போட்டு தள்ளிட்டு போவோம். அப்போவே நீங்கள் நம்பி 50,000 ரூபாலாம் கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. 50,000 ரூபாய்க்கெல்லாம் சரக்கு எடுப்பேன் வெளியே போயிட்டு. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையான கடை. வேலை ஓடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அவர் ஒரு 25 மூட்டை 30 மூட்டை சக்கரை வைப்பார். அந்த மாதிரி எல்லா பொருளும் பின்னாடி கொடுக்கணும், போய் பின்னாடி அதை எடுத்துக்கணும், இதெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் செவ்வாய்க்கிழமைனா என்ன பண்ணுவாங்கன்னா 2 சோப்பும் கொடுப்பார். அரை நாள் கடை. காலையில் வந்து அதே போல் கடையை தாந்துடுவோம். ஒரு 11 மணிக்கு கடை சாத்த ஆரம்பிச்சிடுவோம். எல்லாத்தையும் தூக்கி வச்சு சாத்திட்டு போகும்போது அந்த 50 ரூபா பணத்தையும் கொடுத்து ஒரு குளிக்கிற சோப்பு ஒரு துணி சோப்பு கொடுப்பாரு வீட்டுக்கு. ஆமாம், நமக்கு அதை வந்து இதில் என் பொழப்பு ஃபுல்லாகவே அந்த கடையில் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஐடிஐ எல்லாம் படிக்கும்போது நம்ம கடை
நம்ம கடையில் என்னென்னா அப்போ வந்து கேழ்வரகுலாம் ஆடையோடு இருக்கும். ஆமாம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு கூடையில் போட்டு தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து பெசரி அதை வந்து ஒரு பெரிய கோணிப்பையில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு அதை மெரிக்கணும். ஏரி ஃபுல்லாக மெரித்து அதுக்கப்புறம் தூற்றணும். தூற்றி நல்லா விசிறி அதுக்கப்புறம் இதை எடுத்து புடைச்சி கொட்டி வைக்கணும். அது கேழ்வரகு சுத்தம் பண்ணுறது. இது இல்லாமல் கோதுமை சுத்தம் பண்ணுவேன். இதே மாதிரி எனக்கே அசிங்கமாக இருக்கும். ஏன்னா என் கூட படித்தவங்களாம் நம்ம கடைக்கு வருவாங்க. ஆனால் என்னைய பார்த்தாக்கா கோதுமை நோம்பின்னு இருப்பேன். எனக்கு நோம்ப தெரியும், புடைக்க தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம கடை வச்ச புதுசில் எனக்கு அந்த நோம்புறது புடைக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அந்த நோம்புறது புடைக்கிறது எல்லாம் அப்பா தான் பார்த்து கொடுப்பாங்க. இப்போ 50 கிலோ கேழ்வரகு வருதுன்னா அதை ஃபுல்லாக அப்போல்லாம் ஆளெல்லாம் வைக்கலை. கடை ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் நான். அப்பா தான் அதை நோம்பி கொடுப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படிப்பா இதெல்லாம் நீ கற்றுக்கிட்டேன்னு. அந்த கல் தனியாக சின்னது தனியாக ஒரு சைஸு சூப்பராக தனித்தனியாக எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படிப்பா நீங்கள் அப்போ நிலைமைக்கு அப்பா அசிங்கமாக இருக்குன்றாரு. இப்போ நிலைமைக்கு கம்பெனியில் அப்போ ஒரு கம்பெனியில் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறாரு. வேலை செய்கிறவர் வந்து இந்த வேலையை பார்த்து கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கும்? எனக்கு அப்படியே என்னன்னா அது கோதுமை என்னன்னா கோதுமை வந்து ரேஷன்லேருந்து தான் வாங்கினது வந்து முதல்ல அதை தூத்திட்டு அதுக்கப்புறம் அதை நடுவில் அதை எடுத்து அதை வந்து புடைச்சி சுத்தம் பண்ணி அதில் இருக்க குச்சி கிச்செல்லாம் பொறுக்கிட்டு ஒன்று அப்படியே தங்க மாதிரி இருக்கணும். வெறும் இதுதான் இருக்கும். அந்த மாதிரி சுத்தம் பண்ணி கொட்டணும். இது என்னென்னா அதை புடைச்சி அப்படியே மேலெல்லாம் பார்த்தா அந்த இது இருக்குல்ல கோதுமை இருக்குல்ல, அது அப்படியே காலெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். தலையிலெல்லாம் கிடக்கும். அப்படியே உட்காந்து மார்க்கெட்டில் உட்காந்து நோம்பின்னு கிடப்பேன். நோம்பி புடைச்சிக்கிட்டு நோம்பின்னு அப்படியே இருப்பேன். இதில் என்னென்னா இந்த வேலை செய்யறதுக்கு வராங்க தெரியுமா, அவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு ரேட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பார்த்து கொடுங்க அப்படின்வாங்க. அந்த ஒரு மூட்டை வந்து க்ளீன் பண்ணாக்கா 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி வந்து காசு வாங்குவாங்க. நமக்கெல்லாம் உடனே சொன்னாக்கா உட்காந்துருவோம். ஏன்னா நான் செஞ்சிருவேன், அந்த வேலை செய்திருவேன்னு தெரியும். அதனால் ஆளுங்க வரவங்க வேலைக்கு அப்போல்லாம் கேட்டுன்னு வருவாங்க. கேழ்வரகு க்ளீன் பண்ணோமா அவங்க வந்து இப்போ நோம்பி தருவாங்க. கோதுமை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும். அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா ஆளுக்கு 5 ரூபா எடுத்துன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து அப்போது நடக்கும். அப்போ வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். கோதுமை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம். பொரி சாப்பிட்ட கதை சொல்லுங்கள். பொரி பிடிக்குமே உங்களுக்கு? எனக்கு வந்து பொரி வந்து ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப 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 பொரி பிடிக்கும். என்னென்னா பசி ஒரு பக்கம் இருக்கும். பசினால நான் சாப்பிட்டு பழகினது தான் நிறைய. பொரி கடையிலேருந்து 2 ரூபாய் எடுத்துப்பேன். ஏன்னா நான் மட்டும்தான் கடையில் உட்காந்துருப்பேன். ஆயா கிட்ட கேடு இல்லை அப்போ ஆயா வந்து என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு போய் தூங்கிட்டு வரும். சாப்பாடு நான் ஒருத்தன் தான் கடையை பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணுவேனாக்கா 2 ரூபாய் எடுத்துன்னு நேராக ஓடி போய் ஒரு படி வாங்கிடுவேன். பொரி வாங்கிட்டு அப்படியே வந்தேன்னாக்கா ஒரு ரூபாய்க்கு காராபுந்தி வாங்கிடுவேன். 1 ரூபாய்க்குலாம் காராபுந்தி கொடுப்பாங்க. அந்த 1 ரூபாய்க்கு காராபுந்தி வாங்கிட்டேன்னாக்கா அப்படியே மீதி வந்து ஒரு 25 பைசா, அதான் 75 பைசாவோ 50 பைசாவோ தான் பொரி. மீதி எடுத்து வந்து போட்டுட்டு அதை வந்து ஒரு டப்பாவில் கலட்டு உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோயே, பொறுக்க தின்றுவேன் நான். ஒரு படி பொரி அது வந்து ஒரு படி நிறைய இவ்வளோ இருக்கும். அதை போட்டு அதில் வந்து காராபுந்தி கொட்டி அதை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு உட்காந்துருவேன். அது எனக்கு பசியாக ஆடிடும். பெரிய படி. இப்ப வேற கடையில வந்து படின்னு சொல்றாங்களா, அது பேர் படி கிடையாது, காப்படி. ஆமா, இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த படி. படின்றது பெருசு, இவ்வளவு பெருசு இருக்கும். 4 காப்படி சேர்ந்துதான் ஒரு படி. அந்த படியெல்லாம் இப்ப பாக்குறது வேர்க்கடல படின்னு வராது. படியே கிடையாது, படி கிடையாது, காப்படி. அது அதை வந்து போட்டு அந்த மொத்த பொரியும் சாப்பிட்டுருவேன். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் பார்த்தாக்க வீட்டுல இருந்து அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. ரேஷன் அரிசி தான் ஒரு இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லியாக சோறு கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பெல்லாம் அதில் ஊற்றுனா எப்படி தெரியுமா இருக்கும்? கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்படியே வந்து நான் இவ்வளோ சோறு சாப்பிடுவேன். அப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரே இது, நான் தான் சொன்னேன்ல, நாங்களும் வந்து கடைசியாக தான் சாப்பிட உட்காருவோம். நாங்களே கடைசியாக தான் சாப்பிட உட்காருவோம். என்னன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே அப்படி சாப்பிடுவோம். இவங்க வீட்டில் பார்த்தாக்கா சக்தி வீட்டில் வந்து அந்த இட்லி எல்லாம் போடுவாங்க. அது இவ்வளோ தான் குட்டி குட்டியாக இருக்கும், இவ்வளோ கிணம் தான் இருக்கும். அது வந்து இந்த ரவுண்டுக்கு தான் இருக்கும். நான் 40 இட்லி சாப்பிடுவேன். 40 இட்லி எவ்வளோ? அவங்க வந்து 1 ரூபாய்க்கு 5 இட்லியோ என்னவோ. அப்போ 20 பைசா ஒரு இட்லி. 20 பைசா 1 ரூபாய்க்கு 5 இட்லியோ என்னவோ. 40 செலவு உங்களுக்கு. 8 ரூபா 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கெல்லாம் சாப்பிட்டுருக்கேன் நான். 40 இட்லி 45 இட்லி சாதாரணமாக. நம்ம வீட்டு இட்லியே 21 இட்லி சாப்பிட்டு ஒரு வாட்டி. என்னன்னா ஒரு முறை நான் வந்து ஐடி கிளம்பின்னு இருக்கேன். எங்கள் அண்ணன் வெளியே எங்கேயோ போறாரு பழகுது. நான் வந்து கிளம்பிட்டே இருக்கேன். எங்கள் பத்தாக்கா இட்லி ஊற்றி வச்சிச்சு. ஒரு இட்லி அதில் வந்து 7 வரும். 21 இட்லி சுட்டு வச்சிச்சு. வச்சுட்டு அது வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சிருக்கு, தக்காளி தொக்கம் இருந்துச்சு. வந்தேன், நேராக வந்ததும் அக்கா எனக்கு சீக்கிரம் வைக்கணும். டே அவன் வேற கிளம்புறான்டா அப்படின்ச்சு.
அக்கா நானும் இதுக்கு போகிறேன், ஐடிஐ போகிறேன்க்கா, சீக்கிரம்க்கா அப்படின்னதும் சரி அங்கே வச்சிருக்கேன் சாப்பிட்டு போ அப்படின்ச்சு. தான் வச்சிருக்காங்க சொல்லி 21 இட்லியும் சாப்பிட்டுட்டு 21 இட்லியும் கேளுங்க. அப்பா சாப்பிட்டுட்டாங்களா? நடந்த கதையை கேளுங்க. அந்த சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். கரெக்டாக எங்கள் அண்ணன் வராரு, வந்து மற்ற இட்லி எடுத்து வைக்கிட்டாரு. அதை இருக்கு பாரு அப்படின்னு எங்கள் அக்கா. அவர் போய் எல்லா கொண்டாடியும் திறக்கிறாரு, எதுலேயும் இட்லி கிடையாது. நான் அப்போ தான் வரேன். எங்கே இட்லினாக்கா அங்கே வச்சிருந்தான் பாரு மீதி, அவன் சாப்பிட்டது போக மீதி இருக்கும் பாரு அப்படின்ட்டு. இல்லையே அப்படின்னா நான் கரெக்டாக வரேன். டேய் எங்கடா வச்ச மீதி இட்லியை வச்சு? மீதி இட்லியா? அங்கே இருந்தது நான் தான் சாப்பிட்டேன் நான் அப்படின்னு. எல்லா இட்லியும் சாப்பிட்டாச்சு, நான் சாப்பிட்டுட்டேன் வேறு, அவ்வளோதான். இட்லி கூட்ட தூக்கி நசுக்கி போட்டு கேட்கும் போதுதான் சிரிச்சுன்னு கிடப்பேன். இட்லி இல்லை 21 இட்லி இந்த மனுஷன் தனியா சாப்பிட்டேன் அப்படி. அவர் பாவம் அண்ணன் இட்லி கூட்ட தூக்கி நசுக்கி போட்டு போயிட்டாராம். அதெல்லாம் ஒரு பெரிய கதையும் சொல்லுங்க. அதில் என்னன்னா ஒரு முறை என்னன்னா எங்கள் அண்ணன் கத்திரிக்காய் கார குழம்பு வச்சுட்டாங்க எல்லாருக்கும். இட்லி கேட்டது வேற அண்ணன், உண்டா நசுக்கிறது வேற. ஆமாம், இவர் வந்து எங்கள் சிவான் உட்காந்து இருக்காரு, எங்கள் வெங்கடேசன் இருக்காரு, நானும் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அம்மா சோறு போட்டு குழம்பெல்லாம் ஊற்றிக்கினே வராங்க. அதில் காயெல்லாம் வாரி வைக்கிறாங்க. கத்திரிக்காய் இவர் மட்டும் அம்மா கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வைமா, அம்மா கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வைமா அப்படின்னு சிவான. அவங்க என்ன பண்ணாங்க, கோவத்தில் இன்னொரு குண்டானை தூக்கி வச்சு இந்த குண்டானை தூக்கி கவுத்து இவ்வளோ கத்திரிக்காய் தட்டில் கொட்டி தின்றா அப்படின்னாங்க பாரு. தின்றாடாங்க பாரு. இவருக்கு ஒரே ஜாலி, நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்க மொத்தத்தையும் திண்டு கிளம்பிட்டாரு அவரு. அந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்துல அங்கே எது கிடையாது. என்னன்னா நம்ம வீட்டில் நிறைய சாப்பாடு எப்பயுமே இருக்கும். சாப்பாடு விஷயத்துல பிரச்சனை கிடையாது, நல்ல சாப்பாடு இருக்கும். ஆமாம், நம்ம வந்து அரிசி கடை தானே. ரெண்டாவது வீட்டில் வந்து சில்லறை கடை வச்சுருந்தோம். அதனால் அண்ணன் பெரிய அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க டிரைவருங்கெல்லாம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க, ரெகுலராகவே சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் எப்போ பாரு இட்லி குண்டா, இட்லி வெந்துக்கிட்டே தான் கிடக்கும். இவ்வளோ பெரிய இட்லி குண்டா நம்மளதெல்லாம். அது இட்லி வெந்துக்கினே கிடக்கும், சாப்பிட்டு போயினே இருப்பாங்க. வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, ஏதாவது ஒரு சாம்பார், ஏதோ ஒன்று இருக்கும். தீபாவளிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இட்லினாக்கா ஒரு பெரிய இது இருக்குது, தண்ணி பிடிக்கிற ட்ரம் இருக்குது. அந்த இது குண்டா ஃபுல்லாக இட்லி சுட்டு வச்சுருவாங்க. ஏன்னா எல்லாருமே சாப்பிடுவோம். நானே 20 இட்லி சாப்பிடுவேன்ல. எனக்கு சின்ன வயசு தீபாவளி அப்படின்னா இட்லி, கறி குழம்பு, மசால் வடை, இதுதான். இப்போலாம் அந்த குலோப் ஜாமுன்லாம் இப்போ செய்கிற வழக்கம் ஆயிடுச்சு. அப்போல்லாம் ஒரு பாயாசம் வச்சுருவாங்க. இவ்வளோ தான் தீபாவளி. எனக்கு பட்டாசுனா பயம், எனக்கு இந்த சத்தம் கேட்டாலே பிடிக்காது. இப்படி தான் அந்த எங்கள் அப்பா அந்த தீபாவளி ஃபுல்லாக ஒரு துண்டை சுற்றி விட்ருவாரு. நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு அவ்வளோ பயம் பட்டாசுனா. அந்த ஒரு சின்னதாக கூட சவுண்டு கேட்கக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு பழகிட்டேன். அப்போ சின்ன வயசுனாலே இட்லி, கறி குழம்பு, உளுத்தம் வடை, பாயசம். பட்டாசுனா நாங்கள் எப்படி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். மகிழ்ச்சி பண்டிகைனா அந்த மகிழ்ச்சி இருக்கான்னு இல்லை, 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் பட்டாசு வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். மேலே வந்து ஒரு பானை இருக்கும், புளிப்பானை. 2 பானை வச்சுருப்பாங்க, ஒரு காலி பானை இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா பட்டாசை வாங்கிட்டு வந்து அதில் போட்டு வச்சுருவோம். போட்டுட்டு தீபாவளி அப்போ எடுத்து அதை வந்து பிரித்து வெடிக்க ஆரம்பிப்போம். இவ்வளோ பட்டாசு இருக்கும். அது பார்த்தாக்கா நான் கொடுக்குற காசுக்கெல்லாம் பட்டாசு. அது இல்லாமல் அப்போ வந்து இந்த லாட்ரி எல்லாம் இருக்கும். அது என்னென்னா ஒரு பெரிய போர்டு, அந்த போர்டில் கோடு போட்டிருப்பாங்க. அதில் ஒரு வெடி இருக்கும். நீ எதில் வேணாலும் 10 பைசா வைக்கணும். வச்சுட்டீங்கனாக்கா அந்த மேலே வந்து ஒரு ஸ்கேலில் நடுவில் ஓட்டை போட்டு இந்த கார்னரில் ஷார்ப்பாக கட் பண்ணி அதில் ஒரு ஊசி போட்டு தொங்க விட்டுருப்பாங்க, நூல் போட்டு. இதை இப்படி சுற்றி விடுவாங்க. இதை சுற்றிட்டு நிற்கிது இல்லையா, யாரோட காசு மேலே நிற்கிதோ அவங்களுக்கு அந்த பட்டாசு. செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். போகிக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த வாழை இலை இருக்குல்ல, அது வந்து வாழை மரத்துக்கு சுற்றி வரும்ல, இதை போயிட்டு மார்க்கெட்லேருந்து கவுறு கட்டி இழுத்துன்னு வருவோம். இவ்வளோ இதை வாரி போட்டு அதை இன்னொரு மட்டையில் கட்டிட்டு 2 பேரும் அதை வந்து அப்படியே இழுத்துன்னு வருவோம். இந்த ஜெய்சங்கருக்கு மாதிரி இழுத்துன்னு வந்து மாடி மேலே ஃபுல்லாக காய வைப்போம். மறுநாள் அதை நாங்கள் போகி அப்போ வாரி போடும்போது பார்த்தாக்கா எப்படியாவது ஒரு 2 குட்டியான தேரும், அவ்வளோ வாரி போடுவோம். அது வரைக்கும் அதை காய வச்சு வாரி போட்டுட்டு விடிய கொளுத்துவோம். யார் வீட்டில் அதிகமாக இந்த இது எரியுதுன்றது தான் போட்டி. எல்லார் வீட்டு மேலேயும் பார்த்தாக்கா அந்த வாழை இலை கிடக்கும். அதை வந்து பசங்க அந்த போகி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க காய வைக்கிறதுக்கு. போய் அந்த இலையை இழுத்துன்னு வந்து போட்டு காய வச்சு அதை வந்து போட்டு கொளுத்தணும். அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும்மா. ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பட்டாசு வெடிப்பாங்க, எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க.
ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு வந்து எல்லாமே பலகாரம்லாம் வரும். ரொம்ப நல்லா இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசாக இருக்கும்போது அந்த பாயம்மா வீட்டில் வெள்ளைப்புடவாயான்னு ஒன்று இருக்குது, அந்த வெள்ளைக்கார பொம்மான்னு ஒருத்தர் இருக்காங்க, பொக்க பாயின்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னன்னாக்கா அங்கே நிறைய வீடுங்க. இவங்க காலையில் வந்துடும் இந்த வெள்ளைப்புடவாயா, இங்கே பேர் ஆனந்தா சோறெல்லாம் ஆகக்கூடாது, நம்ம வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு போயிடும். வெள்ளைக்கார பொம்மை வந்து என்ன பண்ணும், நடுவில் இழுத்துனே போயிடும் கூடவே, நீ வா இங்கே கூட இரு, நீ இங்கே இருந்தினா ஏதாவது சோறு ஆக்கிடுவேன்ட்டுன்னு. இதில் போய் அங்கே சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இந்த வெள்ளைப்புடவாயை வந்து திட்டம், நான் தான் உன்னை காலையிலேயே வந்து சொன்னேனே, ஏன் போய் அங்கே சாப்பிட்ட நீ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாப்பிட்டாகணும்னு சொல்லி இங்கே இழுத்துன்னு போய் உட்கார வைக்கும். சாப்பிட்ட பிறகு அந்த ஒரு பேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க பீங்கானில், அது ஃபுல்லாக போட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி போட்டுருவாங்க. இவ்வளோ பெரிய குண்டானில் எங்கள் வீட்டில் பிரியாணி சேர்ந்துடும். இவ்வளோ பெரிய குண்டா எங்களுக்கு 2 வேளையும் ஃபுல்லாக பிரியாணி சேர்ந்துடும். அவ்வளோ வாரி கொடுப்பாங்க எல்லா பாய் வீட்லேயும். நீ இதை சொல்லும்போது எனக்கு அதான் யோசனை வந்துச்சு, இவங்க தான் அப்படி இருப்பாங்க போல இருக்குது அப்படின்ட்டு. அங்கே வந்து இந்த பொக்க பாயின்றவர் நம்ம கடை வச்சிருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அவர் வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சு அந்த பெரிய பை, இந்த வியாபாரிங்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த தார்பாயில் பை, அதில் வந்து சோத்தை அடுக்கி வண்டியில் கட்டி எடுத்துன்னு வருவார். அந்நேரத்துக்கு 12 மணிக்கு வந்து எல்லா கடைக்கும் 4 பொட்டலம் 5 பொட்டலம் அங்கே யார் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிற சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எத்தனை வந்து கொடுப்பாங்க. அதே போல் மசூதிக்கிட்ட வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து கஞ்சி கொடுப்பாங்க. கஞ்சி கொடுக்கறது மட்டும் கிடையாது, கறி கொடுப்பாங்கல்ல. பக்ரீத் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு வெட்டி அப்படியே கூறு கட்டி அதை வந்து கவரில் போட்டு கூறு கூறாக கட்டி அதை மூட்டைங்க அப்படியே வச்சுருப்பாங்க. நிறைய யார் போனாலும் ஒரு கவர் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம போனால் கூட நமக்கு ஒரு கவர் எடுத்து கொடுப்பாங்க. அந்த கறியை கூட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, எங்கள் கையிலேயே கொடுத்து பக்கத்து வீட்டு 3வது வீட்டு 4வது வீட்டு இந்த தெருக்கோடிக்கெல்லாம் கொடுத்துட்டு வருவோம். இது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பாய்ங்க அவங்களே எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் கொடுத்துருவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கறி சேர்ந்துடும் நம்ம வீட்டில். ஃபுல்லாக 2 நாளைக்கு கறி குழம்பு தான் இருக்கும். அங்கே வச்சிருவாங்க முதல்லையே, வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது, குழம்பு வச்சுருவாங்க, சூடு பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் 2 நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு. அந்த அளவுக்கு அருமையாக போகும். அந்த நாளெல்லாம் வந்து மறுபடியும் வராது. ஏன்னா எல்லாம் அந்த செல்லுக்குள்ளார போயிட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தா எல்லா பசங்களாம் தான் நான் சொல்கிறேன் இல்லையா, செல்லு, அவங்கவுங்க ஒரு தனி உலகம், அவங்கவுங்க ஒரு பக்கம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. அங்கே எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்க. இதை உக்காந்துன்னு இந்த இது மூக்கெல்லாம் கிள்றதுக்கு ஒரு இது இருக்குல்ல, மல்லிப்பூ வந்து கிள்ளி போனது, அதெல்லாம் வந்து கண்ணாமூச்சி மூடிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சொல்லி விளையாடுவோம். பாப்பெல்லாம் நிறைய விளையாடுவோம். அது இருக்கும், நொண்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அது எதுவுமே கிடையாது, எல்லாரும் அந்த செல்லு தான். இப்போது டைமிங் வந்து முடிஞ்சிருக்கும், ரொம்ப நிறைய நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பள்ளி படிப்பு முடிஞ்சிருச்சா? பள்ளி படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒசூர் போய் வேலை செஞ்சது, அதுக்கப்புறம் ஒசூர் போனது, அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம். இது உங்களுக்கு இந்த விளாக் இப்போ அப்பாவும் நானும் ஷேர் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கோம் உங்ககிட்ட. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு என்ன ஹார்டின் மஞ்சள் கலர் ஹார்டின் கொடுங்க, சரிங்களா? எல்லோ கலர் ஹார்டின் கொடுங்க. இது வந்து என்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு. இது வந்து சின்ன வயசோட அனுபவம், நல்ல அனுபவம். நல்லா உழைச்சோம், நல்லா ஜாலியாக இருந்தோம், இருக்கிறத எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம், சூப்பராக வாழ்ந்தோம். எங்களோட அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லோ கலர் ஹார்டின் கொடுங்க. ஆமாம். வாழ்க வளத்துடன். லவ் யூ ஆல். டாடா, பை பாய்.